ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? விலிஃபை. விலிஃபை அப்படிங்கிறது ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுதல் இல்லைன்னா அவங்கள பற்றி எழுதுறது. எப்படி அப்படின்னா எந்த வகையில் அப்படின்னா அவங்களோட ரெப்யூட்டேஷனை ரூயின் பண்ணுற மாதிரி. சரிங்களா? அப்யூசிவாக, ரொம்ப நெகட்டிவாக, அதாவது மற்றவங்களுக்கு அவங்க மேலே ஒரு லோ ஒப்பீனியன் வர்ற மாதிரி பண்ணுறது. சரிங்களா? ஒரு ஹார்ஷ் மேனரில், ஒரு டிஃபேம் அப்படிங்கிறது ஒரு புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவங்க பேச்சுக்களோ அவங்கள பற்றின எழுதுகிற விஷயமும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விலிஃபை. இதுக்கான க்ளூ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். விலிஃபை அப்படிங்கிற வேர்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வில்லி அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெல் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ வில்லிகள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லியோ வில்லன்ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் தான் அவங்களோட செயல்பாடுகள் இருக்குன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீகேப் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகைல். பிகைல் அப்படிங்கிறது மல்டிபிள் மீனிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமாக அட்ராக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பற்றி சொல்லலாம். செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றும் நோக்கத்தோட ஒருத்தவங்க வந்து உங்களை வஞ்சிக்கிறாங்க, டிசெப்டிவாக மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னா அதையும் பிகைல்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர்ட் மீனிங் ப்ளசண்ட்டாக டைம் பாஸ் பண்ணுறதையுமே பிகைல்னு சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு தப்பான ஒரு கைடன்ஸ் நான் பண்ணியிருப்பேன். என்னென்னா சாமாக அட்ராக்டிவாக மிஸ்லீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வேர்டுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம் அட்ராக்டும் ஒரு மீனிங். சரிங்களா? மிஸ்லீட் பண்ணுறது, டிசெப்டிவாக பிஹேவ் பண்ணுறது ஒரு மீனிங். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிகைல் அப்படிங்கிறதுக்கு 3 மீனிங் இருக்குது. சாம், அட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அதாவது கவர்ந்திழுக்கும், கவர்ச்சியான ஒரு வகையில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாடகருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பிகைலாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கவர்ந்திழுக்கும் வகையில் அவங்க வாய்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றும் நோக்கத்தோட, டிசெப்டிவாக இருக்கிறது. தேர்ட் மீனிங் டைம் பாஸ் ப்ளசண்ட்டாக டைம் பாஸ் பண்ணுறது. சரிங்களா? அவங்க வந்து புக்ஸ் படிச்சுட்டே ரொம்ப வந்து டைம் பாஸ் பண்ணுறாங்க ப்ளசண்ட்டாக அப்படின்னா அதை வந்து பிஹேல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு இதுக்கான க்ளூ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிகைல் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பி கில்ட் அப்படிங்கிற வேர்டோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஒருத்தங்களை ஏமாத்துறதுனாலும் சரி, ஒருத்தங்களோட டைம் பாஸ் ப்ளசண்ட்டாக பண்ணுறதுனாலும் சரி ரொம்பவே வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிசெப்டிவ்க்கும் டைம் பாஸ் ப்ளசன்ட்லிக்கும் இது மேட்ச் ஆகும். பட் சாம் கோடையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாமாக அட்ராக்டிவாக இருக்கிறதுனாலுமே நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.